ஓம் சாய்ராம். பாபா எனக்கு நிகழ்த்திய அற்புதங்களை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல சாய்ராம். நான் வீட்டில் இருந்து பாபாவை நல்லா கும்பிடுவேன். கோயிலுக்கும் போய் பாபாவை நல்லா கும்பிடுவேன். சத்சரிதம் வாசிப்பேன், விஷ்ணு சரஸ்வரநாமம் வாசிப்பேன். இந்த மாதிரி செய்யும்போது செஞ்சிட்டே இருக்கும்போதும் கூட எனக்கு உள்ள உணர்ச்சி பூர்வமான சில பயங்கள், கோபம், கவலை, இந்த மாதிரி நிறையா விரக்தி, தனிமை உணர்வு எல்லாத்தையும் உணர்ந்தேன். ஆனால் அப்போல்லாம் நான் என்ன பண்ணேன்னா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த தனிமை உணர்வை அவாய்ட் பண்ணணும்னு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன், இல்லை தூங்குவேன். ஆனால் அதெல்லாம் தவறு அப்படின்றத உணர வச்சாங்க பாபா. என்னென்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழிவகை தான் அது. அது அடுத்த கட்ட ஆன்மீகமான தியானத்துக்குள்ளே வரணும், இல்லை தொண்டு செய்யணும் பாபா கோயிலில் போய். அப்போ இந்த தொண்டு செய்யும் போதும் சரி, தியானத்துக்குள்ளே வரும்போதும் சரி, இந்த மாதிரி உணர்ச்சிகளை எளிதாக கையாளலாம். ட்ரை பண்ணுங்கள் சாய்ராம்.